இந்த உலகத்தில் கருணை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். இருந்தாலும் எல்லாருக்கிட்டேயும் கருணை காட்டிகிட்டு இருக்க முடியாது. அப்படி காட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம பாட ஆபத்து. ஒரு வெறி நாய் உங்களை கடிக்க வருது, ஐயோ பாவம் நாய் தானே கடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு காலையை காட்டிகிட்டு இருப்பீங்க. அறிவு வேலை செய்யணும். அப்புறம்தான் கருணை காட்டுறதா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யணும். ஒரு பெரியவர் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். இருட்டி போச்சு. ஒரு அடர்ந்த காட்டு வழியாக தலையில் மூட்டையோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். புதர் மறைவில் இருந்த புலி ஒன்று இவரை பார்த்துட்டுது. உடனே இவர் மேலே பாயறதுக்காக ஓடி வந்தது. பெரியவர் பார்த்தார். என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்பக்கமாக நின்று மறைஞ்சிக்கிட்டார். அந்த புலி ஓடி போய் அந்த மரத்துக்கு முன்பக்கமாக போய் நின்றுக்கிட்டுது. அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் புலி, நடுவில் மரம். புலி நிமிர்ந்து நின்று முன்னங்கால் ரெண்டையும் மரத்துக்கு ரெண்டு பக்கமாக நீட்டிச்சு. அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்த பெரியவர் அந்த ரெண்டு முன்னங்காலையும் ரெண்டு கையால் கப்புன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். நடுவில் மரம். புலியும் அந்த பெரியவரும் மரத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க, அக்காக்கா தம்பி சுற்றுறது மாதிரி. பெரியவர் பிடிச்ச புளியை விடலை. விட்டுவிட்டா புலிக்கிட்ட வந்துடுமே. நல்ல வேளை மரம் நடுவில் இருக்குது. அதனால் விடாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது, ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஒரு ஆள் வந்தான். அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. இப்போ தான் எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருக்குதே. துப்பாக்கியோடு அந்த ஆள் வர்றதை பார்த்ததும் நம்ம பெரியவர் ரொம்ப நிம்மதியாக மூச்சு விட்டார். இனிமேல் எப்படியும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துட்டுது அவருக்கு. பாருப்பா சீக்கிரம் இங்கே வாயேன் அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கூப்பிட்டார். அவன் கிட்ட வந்தான். இதை பாருப்பா, இந்த புலியை உன்னுடைய துப்பாக்கியால் சுட்டுப்பிடு அப்படின்னார். அந்த ஆள் ஜீவகாருண்யம் பேச ஆரம்பிச்சுட்டான். பெரியவரே, புலியும் ஒரு உயிர், நீயும் ஒரு உயிர். ஜீவனுக்கு கருணை காட்டுறவன்னா, அதனால் நான் புலியை சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்படி இல்லைப்பா, இது ஒரு மிருகம், ஆனால் நான் ஒரு மனுஷன். இது பல பேரை கொல்லக்கூடிய பிராணி. நான் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷன். என்னை நம்பி வீட்டில் மனைவி மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த விலங்கை நீ கொன்னுடு. 6 அறிவு படைத்த மனுஷனும் 5 அறிவு படைத்த மிருகமும் ஒன்றா. எது உயர்வு எது தாழ்வுன்னு பகுத்தறிவுனால் பார்க்க வேண்டாமா? ஆபத்து வேளையில் எனக்கு நீ உதவி செய்யணும், அதுதான் நியாயம் அப்படின்னாராம் பெரியவர். அதெல்லாம் முடியாதுங்க, நான் எப்போவும் அறநெறியை விட்டு விலக மாட்டேன். புலிக்கும் உயிர் வாழணுங்கிற ஆசை உண்டு, அதனால் ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை கொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டான் அந்த ஆள். பெரியவர் யோசனை பண்ணார். சரி, நீ புலியை கொல்ல வேணாம், எனக்கு ஒரு உதவியாவது செய் அப்படின்னார். அது வேணும்னா செய்கிறேன்னா. என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் இந்த புலியோட காலை எனக்கு பதிலாக பிடிச்சிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். துப்பாக்கியை கீழே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. சரி, அது மாதிரி வேணா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போய் அதே மாதிரி புலியை பிடிச்சிக்கிட்டான். அந்த பெரியவர் போயிட்டு வந்தார். வந்தவர் மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆளுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுது. என்னங்க இது, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே, இது நியாயமானு கேட்டான். எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் பரிதாபமாக கெஞ்ச ஆரம்பித்தான். ஐயா, எங்கள் வீட்டில் மனைவி மக்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு புலம்பினான். அது மட்டும் இல்லை, இந்த துப்பாக்கியை எடுத்து புலியை சுட்டுவிடுங்க பெரியவரே அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டான். பெரியவர் பார்த்தார். இப்போ தான் உனக்கு நியாயம் எதுங்கிறது புரிஞ்சிருக்குது. புலியை விட நீ உயர்ந்தவன். நீ வாழ்ந்தால் எத்தனையோ பேருக்கு உதவியாக இருப்ப. அது வாழ்ந்தால் பல பேருக்கு கெடுதல் பண்ணும். அதனால் நீ தான் வாழணும். ஆனால் எனக்கு சுட தெரியாது. அதனால் நான் புலியோட கையை, அதாவது முன்னங்கால பிடிச்சிக்கிறேன், நீ புலியை சுடு அப்படின்னார். உடனே அந்த பெரியவர் மூட்டையை கீழே வச்சுட்டு புலியை பிடிச்சிக்கிட்டார். அந்த ஆள் அந்த மிருகத்தை சுடுறதுக்காக சுட்டானா, அந்த சத்தத்தில் இதுவும் தப்பிச்சு போயிட்டு தான் புலியும். நல்ல வேளை நம்ம பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு வந்தாங்களாம். அதாவது அறிவுள்ள கருணைன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கதை சொல்கிறது உண்டு. நம்ம ஆட்கள்லாம் கருணை காட்டுறதுல எத்தனையோ ரகம் இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேனே. ஒரு ஆள் குளத்தில் விழுந்துட்டார். நீச்சல் தெரியாது, தத்தளிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னொரு ஆள் அதை பார்த்து இறக்கப்பட்டார். உடனே தண்ணியில் குதித்து அவரை கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டார். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஜீவகாருண்யத்தை பாராட்டி ஒரு 50 காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட 1 ரூபா நோட்டாக இருக்குது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரான் அவர். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், அப்படின்னா இன்னொரு தடவை இந்த குளத்தில் விழுந்துருங்க, காப்பாற்றுறேன், 1 ரூபாயா கொடுத்துருங்க அப்படின்ட்டுருக்கான். இந்த கருணையை எந்த ரகத்தில் சேர்க்க முடியும்?
ஒருத்தன் கூட நாம் சண்டை போடுறோம், அதில் நாமளே ஜெயிச்சு விட்றதா வச்சுக்குவோம். நம்ம மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் உள் மனசில் ஒரு பயமும் உண்டாகலாம். தோற்று போனவன் சும்மா இருப்பானா? அவன் மறுபடியும் எப்போ சந்தர்ப்பம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அதனால் வெற்றியின் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக தான் இருக்கும். ஒரு மன்னன் இருந்தான். நிறைய பேரோடு அவன் சண்டை போட்டான், ஜெயிச்சான், பல நாடுகளை வென்றான். அதனாலேயே அவன் மனசுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிட்டுது. பகை மன்னர்கள் எல்லாம் படையெடுத்துக்கிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். எல்லோரும் வந்து இப்போ இருக்கிற இந்த மாளிகையை கைப்பற்றிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணால் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அமைச்சர். இவன் விவரத்தை சொன்னான். 2 பேருமா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அதன் பிரகாரம் ஒரு பெரிய மாளிகை ஒன்று புதுசாக கட்டினாங்க. அதுக்கு ஜன்னல்லாம் எதுவும் கிடையாது. உள்ளே போகிறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு கதவு மட்டும்தான் உண்டு. அதை தவிர அந்த மாளிகைக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஒரு சின்ன துவாரம் தெரிஞ்சால் கூட அதையும் சுத்தமாக அடைச்சிவிட்டாங்க. ஒரே ஒரு கதவு வச்சானே, அந்த வழியை பாதுகாக்கிறதுக்கும் ஏராளமான வீரர்களை காவலுக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மன்னனுக்கு மனசு திருப்தியாக இருந்துதான். ஒரு நாள் அந்த ராஜாவும் அமைச்சரும் அந்த ஒரு கதவு வழியாக வெளியில் வந்திருக்கிறாங்க மெதுவாக. என்ன அமைச்சரே, எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னு அட்டகாசமாக சிரிச்சுக்கிட்டே கேட்டானா ராஜா. அபாரம்னார் அமைச்சர். அவர் வேற என்ன சொல்லுவார்? இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டதை அங்கே வீதி ஓரமாக உட்காந்துருந்த ஒரு பெரியவர் கேட்டுவிட்டு அவர் சிரிச்சாராம். அவர் சிரிக்கிறத பார்த்தும் மன்னனுக்கு கோவம் வந்துட்டுது. அதை பார்த்ததும் ஏன்பா சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ரொம்பவும் புத்திசாலித்தனமாக தான் இந்த மாளிகையை கட்டியிருக்கிறீங்க, ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு குறை தெரியுதுன்னார். என்னன்னு கேட்டார் அவர். வேற வழியே வைக்காமல் மாளிகை கட்டின நீங்கள் என்னத்துக்காக ஒரே ஒரு வழி மட்டும் வச்சுருக்கிறீங்க? அந்த வழியாக எதிரிகள் நுழைஞ்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னார். என்ன பண்ணுறதுன்னார் அவர். அதையும் ஒரு கருங்கல் சுவர் எழுப்பி சுத்தமாக அடைச்சி விடுங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் எதிரிகள் பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கலாம், அதுதான் ரொம்ப பத்திரம் அப்படின்னார். மன்னன் யோசனை பண்ணி பார்த்தான். பளிச்சுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. அது சரி, நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த ஒரு வழியையும் அடைச்சுட்டா இந்த மாளிகைங்கிறது ஒரு கல்லறை மாதிரி ஆகிடுமே அப்படின்னாராம். இப்போ மட்டும் இது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கல்லறை மாதிரி தானே இருக்குது அப்படின்னார் பெரியவர். எதிரி உங்களை சாகடிக்கலைன்னாலும் நீங்களாக ஒரு நாள் சாகத்தானே போகிறீங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கமும் கொடுத்தார். உங்கள் மாளிகையில் எவ்வளவு ஜன்னல்களும் கதவுகளும் இருக்குதோ அந்த அளவுக்கு வெளி உலகத்தோட உங்களுக்கு தொடர்பு இருக்குது. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயக்கம் இருக்குது. கதவுகளை மூட மூட வாழ்க்கையும் அடப்பட்டு போடும். நான் கூட ஒரு காலத்தில் மாளிகையில் தான் இருந்தேன். அதோட சுவர்கள் இருந்ததில் அதை எவ்வளவு தான் தள்ளி தள்ளி போட்டாலும் என்னுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒரு எல்லை கோடுகள் மாதிரி தெரிஞ்சுது. அதை உணர்ந்தேன். வாழ்வுக்கு எல்லையே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இப்படி இங்கே உட்காந்துட்டேன். இப்போ என்னுடைய வாழ்வுக்கு வானம்தான் கூரை, இந்த நிலம்தான் என்னுடைய மாளிகை. இப்போ தான் வாழ்க்கையை முழுமையாக என்னால் உணர முடியுது, அனுபவிக்க முடியுது அப்படின்னார் அந்த பெரியவர். அந்த அரசர் ஒரு பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாராம். தன்னோட மாளிகைக்கு நிறைய ஜன்னல்களையும் கதவுகளையும் வைக்க சொல்லி உத்தரவு போட்டாராம். இப்படி ஒரு கதை உண்டு. ஒரு சுடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அந்த வழியாக போன ஒருத்தர் அவனை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இப்படி பேய் பிசாசு நடமாடுற இந்த மயானத்துக்கு கல்லறைக்கு மேலே உட்காந்துருக்கிறியே அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு காலந்தாங்க உள்ளேயே இருக்கிறது, ஒரே புழுக்கமாக இருந்தது, அதுதான் காற்று வாங்கலாம்னு வெளியில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு நானாம் அந்த ஆள்.